வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஜோதிட ஆர்வலர் ஒருத்தர் என்னை சந்திக்க வந்திருந்தார். ஜோதிடத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வந்தது. கேட்கலாமா அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும்போது கேட்டார். சாமிஜி, ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. இந்த நிஷேகம்னு சொல்லி ஜோதிடங்களில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நிஷேகத்திற்கு நாள், நட்சத்திரம், திதி, கரணம் எல்லாமே பார்க்குற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்களே, இந்த நிஷேகத்தினால் என்ன விதமான பயன் அப்படின்னு கேட்டார். அதாவது நிஷேகம்தான் நிஷேகம் சொல்லக்கூடிய அந்த நிலை தான் மனிதனுடைய வாழ்க்கையுடைய தொடக்கம். மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்கு திருக்குறளில் அருமையாக ஒரு பாடல் சொல்லியிருப்பார். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சிதாயினும் இல்லை அப்படின்ட்டா. நீ என்ன சொத்து, சுகம், வீடு, வாசல், மண்மனை, யோகம், வண்டி, வாகனம் எல்லாமே நீ சம்பாதிச்சு பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மனைவி என்பவள் சரியில்லாத ஒரு நிலையில் அமைந்து விட்டால் அந்த பொருளாதாரம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை உருவாகிடும். இந்த பொருளாதாரம் எல்லா மனிதருமே காப்பாற்றணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. பொருளாதாரம் மட்டுமே காப்பாற்றணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா தனக்குரிய துணை மிகச்சரியாக இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனைவியை எந்த அளவுக்கு நீ பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில கொண்டு வர்றையோ அந்த அளவுக்கு உடலுக்கு கொண்டு வர்ற, அது மாதிரி உணர்வுக்கு மதிப்பளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மனிதர்கள் உருவாக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்க போனீங்கன்னா மனிதர்களுக்கு, அதாவது மிருகங்களோடு சேர்ந்து வாழும்போது மனிதர்களுக்கு ஆறறிவுங்கிற ஒரு அறிவே கிடையாது. மிருகங்களுடைய நிலைகளை பார்த்து தான் இவனும் வாழ ஆரம்பித்தான். இப்போ உதாரணமாக மிருகங்கள் நாக்கில் நக்கி தண்ணி குடித்தா இவனும் போய் நாக்கில் நக்கி தான் தண்ணியாக குடித்தான். படிப்படியாக பரிணாம வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் அவனுடைய அறிவு விருத்தி அடையக்கூடிய நிலை உருவாச்சு. வரும்போது தான் இப்போ நீங்கள் மிருகங்கள் பாருங்கள், கூட்டமாக வாழக்கூடிய நிலை இருந்தாலும் அதுக்கு ரெண்டு விஷயம்தான். என்னன்னு கேட்க போனீங்கன்னா, தனக்கு தேவையான உணவு, மற்றொன்று பாதுகாப்பு. இதுக்கு தான் மிருகங்கள் கூட்டமாக வாழும். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை யார் உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லான்னு சொல்லக்கூடிய மனைவி தான் உருவாக்குறாங்க. நீ தினசரி நான் வசதி வாய்ப்பில் இருக்குன்னு தினசரி பிரியாணியை வாங்கி கொடுத்தாலோ, நல்ல உணவு, நல்ல சினிமாவுக்கு நீ கூட்டிகிட்டு போனாலும் சரி, பொருளாதாரத்தை கொடுத்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய மனதிற்கு, அதாவது உடலுக்கு ஏற்றவாறு உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் அங்கே பிரச்சனை வந்துடும். அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னா, கல்யாணம் பண்ண முன்னாடி சாந்தி முகூர்த்தம்னு ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருவரும் இணைந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் உடல் உள்ள உணர்வை ஏற்படுத்தக்கூடியது தான் சாந்தி முகூர்த்தமே. அது பெரும்பாலும் பார்க்க போனீங்கன்னா நல்ல ஞானம் உள்ளவர்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில் கொண்டு செலுத்தக்கூடியவர்கள் விதி பிரகாரம், ஜோதிட விதி பிரகாரம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் காலம் எடுத்து இந்த கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கும். அதில் உத்தி, சோரம், சுபம் அப்படின்னு போட்டிருக்கிற ஒரு நேரத்தை பார்த்து கொண்டு போய் கணவன் மனைவியாக இணைய விட்டுருவாங்க. ஒரு அந்த திருமணமான நாள் மட்டுமே ஒரு பெண்ணிற்கு வாழ்க்கை அதோட தொடங்கி அதோட முடிஞ்சு போகிறது கிடையாது. அடுத்து ஒவ்வொரு முறையுமே ஒரு பெண்ணை இல்லறத்திற்கு, அதாவது இல்லற இணைவிற்காக, உடலோடு உணர்வு சுகம் பெறுவதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளும் அந்த பொண்ணுக்கு நல்ல நாளாக இருக்கணும். எந்த விதமான மனதில் குறைபாடுகள் இல்லாத ஒரு நாளாக இருக்கணும். ஒரு மன இணக்கமாக இருக்கணும். அது பெரும்பாலும் பார்க்க போனீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த இரவு நேரம் தான் சரிப்பட்டு வரும். அதை தான் என்னன்னு சொன்னால், நிஷேகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஷானாவே இரவுன்னு தான் அர்த்தம். அந்த இரவு நேரத்தில் பண்ணக்கூடிய அந்த சாந்தி, அந்த தாகத்தை அடக்கக்கூடிய தன்மை, அதாவது மன ரீதியாக வரக்கூடிய தாகங்கள் இருக்குது பாருங்கள், அதை அடக்கக்கூடிய தன்மை இரவு நேரத்தில் தான் மனம் ஒப்பி இருவரும் ஓர் உயிரும் ஈருடலுமாக கலந்து வாழ்வதற்கான
நிலையை வந்து உருவாக்கும். நீங்கள் சங்க காலத்தில் பார்க்க போனீங்கன்னா நலவென்பால் அருமையாக ஒரு வார்த்தை பாடல் ஒன்று இருக்குது. ஒரு கண் ஆர்வத்தால் அன்றில் இன்றுணை மேல் கண் வைத்து அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தூரல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. இரண்டு இணை அன்றில்னு சொல்லக்கூடிய பறவைகளில் ஒன்று வந்து முழித்து இருந்தாலும் அடுத்த பறவை என்ன பண்ணுதுங்கிறத கவனிச்சு இருக்கும். அந்த அளவுக்கு காதலோடு வாழக்கூடிய நிலை வந்து இருந்திருக்கு. அப்போ அந்த காதலோடு வாழக்கூடிய நிலைங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, கணவன் மனைவி உறவுக்கு எப்படி வந்து அதாவது வந்து சிற்றின்பத்தை முழுமையாக ஒரு நிறைவாக வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்தணும்னா, அந்த பொண்ணுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கணும். இப்போ நீங்கள் பேரின்பத்தை தேடி அதாவது இறை வழிபாட்டில் மிக உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் நீங்கள் வந்து சிற்றின்பம் வந்து உங்களுக்கு சரியாக இருந்தால் தான், அதாவது உங்களுடைய உடல் வந்து சரியான முறையில் வந்து உணர்வோடு வாழ்ந்திருந்தால் தான் நீங்கள் அடுத்து வந்து இறை வழிபாட்டை நோக்கி போகும்போது இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்வியல் வழியை வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். அப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இதில் திருப்தி அடையலை, என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் முழுமையாக சந்தோஷமே அடையலை அப்படிங்கிற நீங்கள் நிலையில் இருந்துட்டு நான் ஆன்மீகத்துக்கு போனீங்கன்னா அங்கே போய் உங்களால் ஆன்மீகத்தை தர முடியாது. அங்கே போய் வரக்கூடியவர்களிடம் நீங்கள் அங்கே அந்த சந்தோஷத்தை உங்கள் மனம் வந்து எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கியிருக்கும். அதனால் இல்லற வாழ்க்கையை மிகச்சரியாக தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கான வாய்ப்பை வந்து நாம் தான் வந்து உருவாக்கணும். இந்த ஒரு கேட்ட சாந்தி முகூர்த்தம் அதாவது இது நிஷேகம்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு சில பாடல்கள் வந்து அருமையாக வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, திங்களிற் கண் முன்னால் அப்படிங்கிறார். அதாவது வந்து மாதத்துடைய 3 நாள் திங்களிற் கண் முன்னால் ஜென்ம நாள் ஆகாது ஏகாதசி மங்கையர் சென்று மங்கையர் 3 நாளும் வளர்புரை மறைந்த நாளும் பொங்குரு நவமி நாளும் பூவையரை புணர்வராயின் அங்கமே நோயுற்று உயிரும் விலகுமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் வருது. உதாரணமாக பார்க்க போனீங்கன்னா, பெண்கள் வந்து ருதுவான 3 நாட்கள் அதாவது வயது வீட்டு விளக்கான 3 நாட்கள் வந்து போய் பொண்ணை வந்து தொடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து உடல் ரீதியான பிணி பீடைகள் உடம்புல வலிகளோடு இருந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே வெளியே போய் அவசரத்துக்கு போய் கடைசியில் நம்ம கொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லி போய் அதை ஒரு வல்லுறவை வந்து ஆக்கிடக்கூடாது. அதே மாதிரி சொல்கிறேன், அஷ்டமி நவமியிலையும் சரி அமாவாசை பௌர்ணமியிலையும் சரி அல்லது வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு முதல் நாளும் அடுத்த நாள் இந்த 3 நாட்களும் பெரும்பாலும் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நிலையை வந்து உருவாக்குங்கிறத வந்து நம்பினாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த பூமியுடைய சுழற்சியில் ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படும் போது மன அழுத்தங்களை வந்து உருவாக்கு. இன்னமும் நீங்கள் பாருங்கள், இது அமாவாசை அன்னைக்கு கடற்கரைகளில் வந்து இரவு வந்து கடல் பொங்கி எழும். இது நிறைய கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ பெரும்பாலும் மனம் அமைதி இல்லாத நிலையில் போய் ஒரு பொண்ணை தொட்டு ஒரு உணர்வு பெறக்கூடிய நிலை இருந்தால் கண்டிப்பாக வந்து அதில் வந்து சந்தோஷங்கிறது எதுவும் வராது. அதனால் தன்னுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடியவர்களை அவங்களுடைய நிலைகளையும் அறிந்து யார் ஒருவர் வந்து உடலோடும் உள்ளத்தோடும் இணைகிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து அந்த இன்பம் வந்து மிகச்சரியாக தீர்க்கும், இன்பத்தை அணிவிக்க முடியும். நீங்கள் வந்து இந்த சிற்றின்பத்தை அணிவிக்காமல் பேரின்பத்தை அடையிறதுக்கான வாய்ப்பே முழுசாக இல்லை. அப்போ இந்த சாந்தி முகூர்த்தங்கிறது கண்டிப்பாக வந்து வேணாம். கல்யாணம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சாந்தி முகூர்த்தம் பார்க்கணுமாலாம் கிடையாது. மனிதனுக்கு எவ்வளவு நாள் வாழ்கிறானோ அவனுக்கு அந்த உள்ளுணர்வு எவ்வளவு நாளைக்கு வந்து தேடுதல் இருக்குதோ அது வரைக்குமே ஆரோக்கியமாக இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து, அதாவது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி இதெல்லாம் தவிர்த்து, அந்த பொண்ணு வீட்டு விளக்காகிறனால தவிர்த்து வந்து கணவன் மனைவி உறவோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும். இப்போ இதில் ஜோதிடத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க இந்த அஷ்டமி நவமி, அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு பெண் ருதுவான அன்று, அதாவது ருது ஆவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி இருந்து ருதுவாகி அவர்கள் குளித்து குளியல் குளித்து உடலை சுத்தமாகக்கூடிய அந்த ஒரு 3-4 நாட்கள் வந்து அவர்களை தொடாமல் இருந்தாலே அவர்களுக்கு வந்து உங்கள் மேல் அன்பு இயல்பாக ஏற்பட்டு போயிடும். ஏன்னா பெரும்பாலும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உணவு முக்கியம், உடை முக்கியம், அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருப்பிடம் முக்கியம். ஆனால் இதெல்லாம் முக்கியமாக இருந்தாலும்
அந்த ஆணும் பெண்ணும் வந்து சரியான பருவத்தில் சரியான காலகட்டம் வரைக்கும் இணைந்து வாழ்வது, 2 பேரும் மன ஒத்து இணைந்தால்தான் அது வாழ்க்கையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நல்ல நிலையில், அதாவது பார்ட்னருடைய நிலையை வந்து உணர்ந்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல்நிலைகளை வந்து கவனித்து பார்த்து அந்த மாதிரி ஒரு இன்பம் தீர்த்தீர்கள் என்றால் கடைசி காலகட்டம் வரைக்கும் நல்ல ஒரு மேலோங்கனான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வந்து அமையும். நன்றி, வணக்கம்.